வணக்கம். இப்ப நாம பார்க்க போறது லலிதா சஹஸ்ரநாமத்துல முக்கியமானதாக கருதப்படக்கூடிய மூன்றாவது நாமமான ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படிங்கிற நாமம். இந்த நாமத்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு சொல்லணும். இங்க வர்றதெல்லாம் வெறும் ச தான், ஷ இல்ல. அதனால ச அப்படிங்கிற அக்ஷரத்தை மட்டும் சொன்னா போறோம். ஈஸ்வரி அப்படிங்கிற இடத்துல மட்டும் இஷ் அப்படிங்கிற எழுத்த சொல்றா போல இருக்கும். ஆக மொத்தத்துல ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு இந்த நாமத்தை நாம உச்சரிக்கணும். இந்த நாமத்தை நாம அர்ச்சனையாக செய்யும் பொழுது ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரியை நமக அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணணும். இந்த நாமமும் முதல்ல நாம பார்த்த ஸ்ரீமாதா அப்படிங்கிற நாமத்துக்கும் ஸ்ரீ மகாராஜ்னி அப்படிங்கிற நாமத்துக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு நாமமாக தான் இருக்கு. முதல் நாமால ஸ்ரீமாதா அப்படின்னு சொல்லப்படுறதுனால அம்பாள் இந்த உலகத்தை படைக்கிறாள் அப்படின்னு பார்த்தோம். அதே அம்பாளை அடுத்த நாமத்துல ஸ்ரீ மகாராஜ்னி அப்படின்னு சொல்லி மகாராணி அப்படின்னு சொல்றதுனால தன்னால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தை தானே அந்த அம்பாள் காக்கிறாள் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதே போல மூன்றாவது நாமமாக நமக்கு வரக்கூடியது ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படிங்கிற நாமம். இந்த நாமம் அம்பிகை தானே படைத்த இந்த உலகத்தை தானே காத்து அருளி தானே பிரளய காலத்தின் முடிவுல இந்த உலகத்தை தனக்குள்ளேயே சேர்த்து கொள்கிறாள் அப்படிங்கிறத சொல்லுது. அது எப்படி சாத்தியம்? ஒரு பொருளை தனக்குள்ள இருந்து வெளிவிட்டு அந்த பொருளை தானே எப்படி திரும்பி எடுத்துக்க முடியும் அப்படின்னா அதற்கு மகான்கள் ஒரு அற்புதமான விளக்கத்தை, ஒரு அற்புதமான உதாரணத்தை நமக்கு சொல்றாங்க. என்னது அப்படின்னா, சிலந்தி தன்னோட வலையை பின்னும். அப்படி பின்னிக்கிட்டே வரும் பொழுது அந்த வலை அந்த சிலந்திக்கு தேவைப்படல அப்படின்னா தான் கட்டிய அந்த வலையை தானே ஒழுங்கிவிடும். அத போல சிருஷ்டி காலத்துல, அதாவது படைக்கக்கூடிய நேரத்துல இந்த உலகம் அத்தனையையும் தனக்குள்ள இருந்தே வெளியிட்ட அந்த அம்பிகை அந்த பிரளய காலம் வரும் பொழுது தனக்குள்ளிருந்து வெளிவிட்ட அந்த உலகத்தை தனக்குள்ளேயே திரும்பவும் எடுத்துக்கொள்கிறாள் அப்படிங்கிறதான் இந்த மூன்றாவது நாமமான ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படிங்கிற நாமம் நமக்கு காட்டுது. சிம்ஹம் அப்படிங்கிற வார்த்தை எதுல இருந்து வந்தது அப்படின்னா ஹிம்ச அப்படிங்கிற வார்த்தை தான் சிம்ஹம் அப்படிங்கிற வார்த்தையாக மருவினது. ஏன் அப்படின்னா காட்டுல இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களுக்கு ஹிம்சை, அதாவது வேட்டையாடி அதை உண்பதனால் சிம்ஹத்துக்கு சிம்ஹம் அப்படின்னு பேர் வந்தது. இப்படிப்பட்ட உயர்ந்ததான காட்டுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கத்தை தன்னுடைய ஆசனமாக, அதாவது தன்னுடைய வாகனமாக அம்பிகை கொண்டதுனால சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு பேர். சிம்ஹம் எப்படி ஹிம்சை அப்படிங்கிற வார்த்தையோட மறுவல் அப்படின்னு பார்த்தோமோ, ஹிம்சை அப்படிங்கிறது பிரளயம் அப்படிங்கிறதையும் குறிக்கிறது. பிரளயத்துல என்ன நடக்குது? அனைத்தும் அழிக்கப்படுது இல்லையா? அதனால பிரளயத்துல ஹிம்சை நடக்குது இல்லையா? அதனால ஹிம்சை அப்படிங்கிற வார்த்தை இங்க சிம்ஹம் அப்படின்னு மாறி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டோம்னா இந்த நாமமானது அம்பிகை இந்த உலகத்தை அழிக்கிறாள் அப்படின்னு நமக்கு காட்டி கொடுக்குது. அழகிலா விளையாட்டுடை யார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே அப்படின்னு கம்பர் சொன்னார் இல்லையா? இந்த உலகத்தை அனைத்தையும் படைத்து காத்து அருளி மறைக்கக்கூடிய அந்த பரம்பொருளை குறிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாமமாக இந்த ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படிங்கிற நாமம் இருக்கு. சிம்ஹாசனம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா அரசன் அமரக்கூடிய ஒரு ஆசனத்தை நாம சொல்லுவோம். அரசன் மனிதர்கள்ல உயர்ந்தவன். அப்படிப்பட்ட அரசன் அமர்வதற்காக மிருகங்கள்ல உயர்ந்ததான சிங்கங்கள் தாங்கக்கூடிய ஒரு ஆசனத்தை நாம முன்னோர்களானவர்கள் படைத்து அந்த சிம்ஹாசனத்தின் மேல அரசன் உட்காரணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில இந்த உலகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெரிய சாம்ராஜ்யத்தை முதல் நாமால சொல்லப்பட்டா போல மகாராணியாக இருந்து ஆட்சி செய்யக்கூடிய அந்த அம்பிகை அற்புதமான சிங்கத்தின் மேல உட்கார்ந்திருக்கா. அதனால அவளுக்கு சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு பேர். இந்த அம்பிகையினுடைய வாகனமாக இருக்கக்கூடிய சிம்ஹம் எதை குறிக்குது அப்படின்னா தர்மத்தினுடைய வடிவமாக சிங்கமானது இருக்கு அப்படின்னு தேவி மகாத்மியத்திலையும் தேவி புராணம் போன்ற பல புராணங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக, எவன் தர்மத்தை கடைபிடிக்கிறானோ அவனை தர்மமே காப்பாற்றும் அப்படிங்கிறா போல சிங்கம் இந்த அம்பிகையை தாங்குது இல்லையா? அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தர்மமே வடிவான சிங்கம் அம்பிகையை தாங்குவதனால தர்மம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தெல்லாம் அம்பிகை இருக்கா அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். அதே போல இந்த அற்புதமான மூணாவது நாமத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம மேல பார்த்தோம் அப்படின்னா இந்த சிம்ஹம் அப்படிங்கிற வாகனத்தை மகிஷாசுரனை
அம்பிகை வதம் செய்வதற்காக தோன்றிய போது ஹிமவான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹிமய மலையினுடைய அரசனானவன் அம்பிகைக்கு பரிசாக கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். அந்த வகையில பார்வதியாக அம்பிகை பிறந்த போது அவளுக்கு அப்பாவாக இருந்த ஹிமவானானவர் கொடுத்த அற்புதமான பரிசை தனக்கு பிரியப்பட்ட ஒரு பொருளாக இன்னைக்கும் அம்பாள் தன்னுடைய வாகனமாக வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இன்னைக்கும் பெண்களானவர்கள் தங்களோட பிறந்த வீட்டிலிருந்து வந்த விஷயங்களை மிகவும் பாதுகாத்து வைத்திருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில அம்பாளும் தன்னுடைய பிறந்த வீட்டு சீதனமாக அப்பா கொடுத்த சிம்ம வாகனத்தை தன்னுடைய ஆசனமாகவே வைத்திருக்கா அப்படிங்கிறது இந்த 3வது நாமமானது நமக்கு காட்டி கொடுக்குது. இதே போல இந்த நாமத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதையெல்லாம் என்ன அப்படிங்கிறத சுருக்கமா பார்க்கலாமா? சிம்ஹாசனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மந்திரங்கள், பலவிதமான மந்திரங்கள் இருக்கு. இந்த பலவிதமான மந்திரங்களுக்குள்ள அதிரகசியமாக இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய மந்திரமானதுதான் தலை சிறந்தது அப்படிங்கிறதுனால அந்த அம்பிகையினுடைய அற்புதமான மந்திரத்தை குறிக்கும் விதத்துல சிம்ஹாசன மந்திரங்களுக்கெல்லாம் தலைவி அப்படின்னு சொல்றா போல ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு நாம சொல்றோம். அதே போல இந்த அற்புதமான அம்பிகையானவள் தன்னுடைய அற்புதமான ஸ்ரீபுரம் அப்படிங்கிற நகரத்துல உட்கார்ந்து மகாராணியாக ஆட்சி செய்யும் பொழுது அவளினுடைய அற்புதமான அந்த சிம்ஹாசனத்துக்கு சேவை செய்வதற்கு பலவிதமான லக்ஷ்மிகள், அதாவது தைரிய லட்சுமி, சாம்ராஜ்ய லட்சுமி முதலிய அஷ்டலக்ஷ்மிகளும் அம்பிகைக்கு சேவை செய்வதனால் திருமகளோடு கூடிய அற்புதமான சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருப்பவள் அப்படிங்கிற இந்த நாமம் அம்பிகைக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நேரம் அற்புதமாக 3வது நாமத்துக்கான விளக்கத்தை நாம பார்த்தோம். அதனுடைய சுருக்கத்தை பார்க்கலாமா? 3வது நாமம் முதல் நாமத்துல சொன்ன படைத்தல் தொழிலை போலவும் 2வது நாமத்துல சொன்ன காத்தல் தொழிலை போலவும் இந்த நாமம் என்ன சொல்லுது அப்படின்னா அழித்தல் தொழிலை நமக்கு காட்டி கொடுக்குது. சிம்ஹாசன மந்திரங்களுக்கெல்லாம் தலைவியாக இவள் இருக்கக்கூடியதுனால சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு இவளுக்கு பெயர். அது மட்டும் இல்லாமல் இவள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த அரசக்கட்டிலுக்கு கீழே பலவிதமான லக்ஷ்மிகளும் இவளுக்கு சேவை செய்வது போல இருப்பதனால திருமகளோடு கூடிய அற்புதமான சிம்ஹாசனத்தை உடையவள் அப்படிங்கிறதுனால ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு சொல்றோம். அப்பாவான ஹிமவான் கொடுத்த சிம்ஹ வாகனத்தை தனக்கு மிகவும் பிரியமான ஒரு பொருளாக பாதுகாத்து அம்பிகை வைத்திருப்பதனால அவளுக்கு சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு சொல்றோம். அதே போல தர்மமே வடிவான சிங்கத்தின் மேல அம்பிகை எப்பொழுதும் உட்கார்ந்து இருக்கிறதுனால தர்மம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் அம்பிகையினுடைய அருள் இருக்கும் அப்படிங்கிறதுனால தர்மத்தை வாழ வைப்பவர்களை இவள் வாழ வைக்கிறாள் அப்படிங்கிறதுனால இவளுக்கு ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு பேர். அதே போல மனிதர்கள்ல சிறந்த அரசனானவன் அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடியது சிம்ஹாசனம். அதே போல அற்புதமான இந்த உலகத்தை அற்புதமான அரசக்கட்டில உட்கார்ந்து அம்பிகையானவள் ஆட்சி செய்கிறாள் அப்படிங்கிறதுனால அவளுக்கு சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு பேர்.